சென்னை சேத்துப்பட்டு ஏரி வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முழுமையாக புனரமைக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வரும் என்று மீன்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்த செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். தமிழ்நாட்டின் தலைநகரமான சென்னையின் அடையாளங்கள் வரிசையில் சேத்துப்பட்டு ஏரியும் விரைவில் இணைய உள்ளது. 16 ஏக்கர் பரப்பளவு கொண்ட ஏரியை தூர்வாரி செப்பனிடும் பணி நடைபெற்று வருகிறது. படகு சவாரி, தூண்டிலில் மீன்பிடிப்பது, பசுமை பூங்காக்கள் அமைப்பது என்று பொதுமக்களுக்கான மிகப்பெரிய சுற்றுலா தலமாகவே சேத்துப்பட்டு ஏரி உருவாக உள்ளது. மெயினாக சிட்டியில் பார்த்தீங்கன்னா பீச்சை தவிர எதுவுமே என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்ததுன்னா குழந்தைகளுக்கு நிறைய என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். மெயினாக சனி ஞாயிறில் பீச் ஒன்று தான் பொழுதுபோக்கு இடமா இருக்குது. மற்ற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தீம் பார்க்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. அது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறத நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். இது அரசாங்கம் செயல்படுத்த போகிறதுனால இதோட என்ட்ரன்ஸ் ஃபீஸோ இதுவோ யூசேஜ் ஃபீஸோ கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தற்போதைய நிலவரப்படி ஏரியின் தெற்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் உள்ள கட்டடத்தின் மேற்கூரை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளன. பல அடுக்கு வாகனம் நிறுத்தும் கட்டடத்திற்கு முழுமையாக அஸ்திவாரம் தோண்டி தூண்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த சேத்துப்பட்டு பூங்கா இப்போ கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இதை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மிகவும் விரைவில் செஞ்சால் நல்லா இருக்கும். ஏன்னா இதனால் மக்கள் ரொம்ப நன்மை அடைவாங்க. திங்கட்கிழமையிலேருந்து சனிக்கிழமையில் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய பிள்ளைங்களோட குடும்பத்தோட என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம். இது சூஸ் பண்ணி ஒரு நல்ல இதை பண்ணியிருக்காங்க. இதுக்கு ரொம்ப வரவேற்பக்கூடிய ஒரு திட்டம் இது. இதை விரைவில் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும். கடந்த ஜூலை 16ஆம் தேதி தொடங்கப்பட்டு ஓராண்டிற்கும் மேலாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் டிசம்பர் மாதத்திற்குள்ளாக அனைத்து வேலைகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்க விரைந்து செயல்படுவதாகவும் அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர்.